தமிழ்நாட்டை இந்தியாவிலே போதை இல்லாத ஒரு மாநிலமாக, தமிழ்நாட்டை நிச்சயமாக போதை இல்லாத ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் எத்தனை அக்கறையாக இருக்கிறார் என்பதை நாம் செய்தித்தாள்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக அன்றாடம் தெரிந்து கொண்டு வருகிறோம். கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் தீவிரப்படுத்துவதற்கான முறையான சட்டங்கள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் விழிப்புணர்வு என்பது ரொம்ப அவசியமானது என்பதையும், அடிமையானவர்கள் எப்படி மீட்பது என்பதை பற்றியும், அடியம்மை ஆகாமல் இருப்பது எப்படி என்பதை பற்றி எல்லாம் அப்போலோ மருத்துவமனையினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றவர் இங்கே பேசினார்கள். என்னுடைய மகள் டாக்டர் ஆதிரா நேவிஸ் பிரபாகர் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று உட்கார்ந்து, அவர் டாக்டர், அவர்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட், உட்கார்ந்து என்னிடம் பேசிக் கொண்டு போது சொன்னார்கள், இன்னொரு எதிர்காலத்தில் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்டேன். தற்செயலாக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நான் சென்றேன். தலைமை ஆசிரியரோடு பேசிக் கொண்டிருக்கிறது, அம்மா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது, இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி ஒரு 4-5 இடங்களிலே இந்த பொருள் கிடைக்கிறது என்று டிராயரை திறந்து சாக்லேட்டுகளை காட்டியிருக்கிறார்கள். இப்ப என் டாக்டர் கேட்டிருக்கிறார்கள், என்ன என்று கேட்டவுடன் விவரமாக அதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய டாக்டர் வீட்டுக்கு வந்த உடனே சொன்னார்கள், ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் தைரியமாக இதை காட்டியிருக்கிறார், இன்னும் பயந்து கொண்டு நமக்கு ஏம்பா வம்பு, எதை சாப்பிட்டா நமக்கு என்ன, எப்படி போனால் என்று கவலை என்று நினைத்து விட்டால் சமுதாயம் சீரழிந்து விடும் என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லி கிரேஸ் பவுண்டேஷன் என்று ஒன்று ஆரம்பித்தார். உடனடியாக முதல்ல செய்தது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குறும்படங்களை தயாரிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த போதைப் பொருளுக்கு, மதுவுக்கு அடிமையானவர்களுடைய இல்லங்களில் என்ன நடக்கிறது, உடலுக்கு என்ன கேடு வருது என்பதை பற்றி குறும்படம் தயாரித்து அனுப்புங்கள் என்று 30 நாள் டைம் கொடுத்தார்கள். ஏறத்தாழ 250 படங்கள் வந்தது. அதையெல்லாம் போட்டு பார்த்தால் எவ்வளவு சிரமத்துக்கு குடும்பங்கள் ஆளாகிறது என்பதை, குடிக்கிறவங்க மது போதைக்கு ஆளாக அவங்க கெட்டு போவது, உடல்நலம் கெடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த குடும்பங்களிலே ஏற்படுகிற அந்த சீரழிவது மனதிற்கு கஷ்டமாகும். இள வயதிலே இறந்து போவதும், அவர்களை கணவன் இல்லாமல் அந்த குழந்தைகள் வளர்ப்பதற்காக கஷ்டப்படுவதும், படிக்க முடியாமல் திணறுவதும், இப்படி பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் குடும்பத்துக்கு ஆளாவது போன்ற படங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து உண்மையிலே வேதனைப்பட்டு அந்த போட்டி நடத்தியவர்கள் எல்லாருக்கும் அதிகமான பரிசு தொகையெல்லாம் கொடுத்து அது மிகப்பெரிய நிகழ்வாக தமிழ்நாடு முழுவதும் அது இருக்க வேண்டும் என்று விரும்பிய போது எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அது இருக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியில் இருக்கின்றார்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், நேரடியாக அப்படிப்பட்டவர்களை சந்திக்கிற போது, குடும்பங்களை சந்திக்கிற போது, அந்த பெண்கள் கதறி அழுகிற போது அந்த ஏற்படுகிற அந்த அவல நிலையை அரசாங்கம் இனிமேலும் பார்த்துக் கொண்டிருக்காது என்று நம்முடைய தமிழக முதல்வர் புரட்சி தளபதி, வெற்றியின் நாயகனாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நீங்காத இடம் பெற்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அக்கறையாக இருக்கிறார். அவருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். மீடியா உறுதுணையாக இருந்தால் அவரால் சாதிக்க முடியும். மீடியா உறுதுணையாக இருக்கிறது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களோடு நாங்கள் கரங்கோர்த்து நிற்போம் என்பதனை அடையாளம் தான் இந்த மீடியா கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் என்று நான் கருதுகின்றேன். அதற்காக மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இந்த முயற்சியை எடுத்துள்ள நம்முடைய தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் நிர்வாகிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். சென்ற ஆண்டு என்ன மோட்டோ வைத்து இது நடத்தில எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் சரியான நேரத்தில் ஒரு சரியான கோணத்தில் அரசுக்கு உறுதுணையாக இதை எடுத்திருப்பதை நான் மனதார பாராட்டுகிறேன். விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் துவக்க இருக்கிறோம், கைகள் விறுவிறு என்று, கால்கள் துருதுரு என்றும் இருக்குது. எப்போ விடுவாங்க, களத்தில் இறங்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த கிரிக்கெட் போட்டியை கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அணிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2000 ஆண்டுகளிலே நான் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய பைனான்ஸ் கமிட்டி சேர்மனாக இருந்தேன். நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய திரு என் சீனிவாசன் அவருடைய தலைமையில் இயங்கிய தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தில் புச்சிபாபு டிராபி ஆர்கனைஸ் கமிட்டி சேர்மனாக இருந்திருக்கிறேன். கிரிக்கெட் அதிகமாக தெரியும் என்பதற்காகவோ அல்லது நான் விளையாட்டு வீரன் என்பதற்காகவோ அல்ல, விளையாட்டு வீரர்கள் மீது நான் கொண்டிருந்த அக்கறை காரணமாக அன்றைக்கு அந்த பொறுப்புகளை என்னை வைத்து பல செய்திகளை என்னாலே அறிந்து கொள்ள முடிந்தது. நல்ல விளையாட்டு. ஆனால் நான் எனக்கு என்ன சொல்வேன் என்றால், கிரிக்கெட்டுக்காக செலவிடுகிற பணமும் நேரத்தில் ஒரு 10% மற்ற விளையாட்டுகளுக்கும் செலவிட்டால் எல்லா விளையாட்டு தமிழ்நாட்டை வளர்க்க முடியும் என்று கருதுகின்றவன். இன்றைக்கு இந்திய அளவில் நம்முடைய வீரர்கள் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை களைந்து இந்த கிரிக்கெட்டிலோ அல்லது எந்த விளையாட்டிலோ சிறந்தவர்களை, பரிசுக்குரியவர்களை, திறமையானவர்களை சிபாரிசு இல்லாமல் சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய அன்பிற்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்கள் மிக சிறப்பாக அதை செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். சிபாரசு இல்லாமல் சிறந்தவர்கள் எந்த விதமான போட்டி பொறாமை ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் சிறந்தவர்கள் என்று தமிழ்நாட்டை அடையாளம் கண்டு உலக அளவிலே நம்முடைய விளையாட்டு வீரர்களை வளர்க்க வேண்டும் என்று அரசின் சார்பில் பல அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட இருக்கின்றார்கள். நம்முடைய விளையாட்டு வீரர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு போதையில்லா மாநிலத்தை உருவாக்குவதிலும் போதையில்லா மனிதர்களை பார்ப்பதிலும் போதையில்லா இளைஞர்களை வளர்ப்பதிலும் நம்முடைய தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் எடுத்திருக்கிற முயற்சியை மீண்டும் நான் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக களமாடி சட்டம் ஒழுங்கிலும் சரி, இந்த போதை ஒழிப்புக்கு எதிராகவும் சரி நல்ல சமூகத்தை படைப்போம் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை அவைத்தலைவர் சபாநாயகர் அவர்கள் உண்மையில் போதைக்கு எதிரான இந்த பிரச்சாரங்கள் தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கக்கூடியதும் சரி, அதில் ஒரு சிறு பங்காக நம்முடைய தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் முன்னெடுக்கக்கூடிய இந்த விளையாட்டின் வழியாக போதையை ஒழிப்பதும் சரி, இன்னும் சமூகத்தில் ஆங்காங்கே இது நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு நமக்கு அளிக்கிறது. உண்மையில் இது மிகப்பெரிய வெற்றி பெறும். போதையை ஒழித்தே தீர்வோம். வெகு சீக்கிரமாக போதையற்ற ஒரு பியூர் ஸ்டேட்டாக தமிழ்நாடு அரசு இந்த இந்திய அளவில் அது திகழ நாம் துணை நிற்போம் என்ற உறுதிமொழியை ஏற்கிறோம். தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுகிற கையெழுத்துகளாக இது நிச்சயம் இருக்க போகிறது. மிக பிரம்மாண்டமான ஒரு சமூக நோக்கத்திற்காக போதையை வெல்வோம், விளையாட்டால் உயர்வோம் அப்படிங்கிற நோக்கம் நம்மோடு அரசும் இணைந்து